A plus B, C எனும் தாக்கம் ஒரு சேதன கரைப்பான் மற்றும் நீர் அடங்கிய ஓர் ஈர் அவத்தை தொகுதியில் கற்கப்பட்டது. சேர்வை A இரு அவத்தைகளிலும் கரைவதோடு சேர்வைகள் B, C என்பன நீர் அவத்தையில் மாத்திரமே கரையும். ஓகே, இந்த இடத்துல தாக்கத்தை எழுதி காட்டுகிறேன். கேபிட்டல் A, கேபிட்டல் B வந்து தாக்கிகள், கேபிட்டல் Cன்னு சொல்றது வந்து விளைவு, XY அடுத்து Zன்னு சொல்றது இந்த தாக்கத்தை சமப்படுத்திய பின்னால பீசமான குணகங்கள். அடுத்த ஒரு தரவு தராங்க. இந்த தாக்கி ஏன்னு சொல்றது சேதன கரைப்பான் நீர் ஆகிய 2 படைகள்லையும் கரையும். அந்த பரம்பலுக்கான குணகம் பரம்பட் குணகம் தராங்க. கேடி பெருமானம் 4. சேர்வை ஏ ஆனது ஈரவத்தை தொகுதிக்கு சேர்க்கப்பட்ட சமநிலை அடைய விடப்பட்டது. நீரவத்தைக்கு சேர்வை பி உட்புகுத்தப்பட்டு தாக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. தொகுதியின் வெப்பநிலை ஒரு மாறா பெருமானத்தில் பேணப்பட்டது. ஆகவே இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ஒரு குறித்த மாறா வெப்பநிலையில மேற்கொள்ளப்படுது. நடாத்தப்பட்ட பரிசோதனைகளின் பெறுபேறுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஓகே, டேபிளை பார்த்துக்கொள்ளுங்க. 3 பரிசோதனைகள் 1, 2, 3. ஒவ்வொரு பரிசோதனையிலையுமே சேர்க்கப்பட்ட சேதனாவத்தையிட கனவளவு தாராங்க. முதலாவதுல சேதனாவத்தை சேர்க்கப்படவில்லை, இரண்டாவதுல 100, மூன்றாவதுல 50. அடுத்து சேர்க்கப்பட்ட நீரவத்தையிட கனவளவு 3லையும் தாராங்க. தொகுதிக்கு சேர்க்கப்பட்ட ஏட அளவு மூல்ல தாராங்க. 3லையுமே சேர்க்கப்பட்ட ஏட அளவு மூல்லையும் உட்புகுத்தப்பட்ட பீட அளவு மூல்லையும். அடுத்து கடைசி கொலம் தொடக்க வீதம் ஆர் இனிஷியல். ஓகே, இந்த பெருமானம் தரப்படுது. குறிப்பு: முதலாம் பரிசோதனை சேதனாவத்தை இன்றி நடாத்தப்பட்டது. ஓகே, முதலாவது கேள்வி மேலே 1, 2, 3 ஆகிய பரிசோதனைகளில் நீரவத்தையில் ஏன் தொடக்க செறிவை கணிக்க. ஓகே, ஈஸிக்காக நான் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல ஒவ்வொரு பரிசோதனைகளுக்கும். முதலாவது ப்ராக்டிக்கலில் பாருங்கள், நீரவத்தை மாத்திரம் எடுத்து அதுக்குள்ள ஏட குறிப்பிட்ட அளவும் பீட ஒரு குறிப்பிட்ட மூல அளவும் சேர்க்கப்பட்டு பரிசோதனை ஆரம்பிக்கப்படுது. சேர்க்கப்பட்ட ஏட அளவு வந்து இவ்வளவு மூல், பீட அளவு இவ்வளவு மூல். இந்த இரண்டும் சேர்க்கப்பட்டதுக்கு பின்னால தொடக்க வீதம் அளக்கப்படுது, தொடக்க வீத பெருமானமும் தரப்படுது. ஓகே, அதே மாதிரி இரண்டாவது ப்ராக்டிக்கலை பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேர்க்கப்பட்ட ஏடையும் பீடையும் ஆரம்ப அளவுகள் மூல அளவுகள் தரப்படுது, தொடக்க வீதம் தரப்படுது. இதே மாதிரி மூன்றாவது ஒரு பரிசோதனையும் நடாத்தப்படுது, பெருமானங்கள் மாற்றப்பட்டு. கேள்வி வந்து ஒவ்வொரு பரிசோதனையிலையுமே நீரவத்தையில காணப்பட்ட ஏட தொடக்க செறிவை கணிக்க. முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏட தொடக்க செறிவை கணிப்பாம். சேர்க்கப்பட்ட மொத்த ஏட மூல் தெரியும், அடுத்து நீர்ப்படையிட மொத்த கனவளவு தெரியும் சொன்னா டிரெக்டா என்ன செய்யலாம், செறிவை கணிக்கலாம். ஆகவே நீர்ப்படையில காணப்பட்ட ஏட தொடக்க செறிவு வந்து செறிவுன்னு சொன்னா எண்ணின் கீழ் வி. சேர்க்கப்பட்ட மொத்த மூலளவு 1.00 தர 10^2 மூல். நீர்ப்படையிட மொத்த கனவளவு வந்து 100.00 தர 10^3 டெசிமீட்டர் கனம். ஓகே, ஆகவே இதை சுருக்க 1.00 தர 10^1 மோல் டெசிமீட்டர் -3. இதுதான் முதலாவது பரிசோதனையில ஏட ஆரம்ப செறிவு. இனிஷியல்னு போடுவோம். இது வந்து ஏட ஆரம்ப செறிவு, தாக்கம் நடைபெறதுக்கு முன்னால ஏட தொடக்க செறிவு. ஓகே, இதே மாதிரி இரண்டாவது ப்ராக்டிக்கல்லையும் பார்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, சேர்க்கப்பட்ட ஏட மொத்த மூலளவு இவ்வளவு. தரவுல தாராங்க சேர்க்கப்பட்ட ஏ வந்து நீர்ப்படை சேதனப்படை ஆகிய இரண்டுலையுமே கரையும் சொல்லி. ஓகே, நாங்கள் சேதனப்படைக்குள்ள போன ஏட மூலளவு வந்து சிம்பிள் என்னன்னு சொல்லி எடுப்போம். ஆகவே நீர்ப்படைக்குள்ள போன ஏட மூலளவு வந்து 1.25 தர 10^1 -n மூல். இவ்வளவு ஏ வந்து நீர்ப்படைக்குள்ள போய்க்கும். ஓகே, இந்த இடத்துல என்னட பெருமானம் தெரியா, என்னட பெருமான கணிக்கலுமா இருந்தால் நீர்ப்படையில காணப்பட்ட ஏட தொடக்க செறிவை கணிக்கலாம். ஓகே, இதுக்காக நாங்கள் கேடி பெருமானத்தை யூஸ் பண்ணலாம். கேடின்னு சொல்றது ஏட பரம்பட் குணகம். கேடி பெருமானம் வந்து 4.0 சொல்லி தராங்க. ஏடசெறிவு ஆர்கானிக்கின் கீழ் ஏடசெறிவு நீர்ப்படையில. ஓகே, இது தான் கேடி பெருமானம் 4. ஓகே, இப்போ இந்த தரப்பட்ட தரவுகளை வந்து நாங்கள் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்க, சேதனப்படையில காணப்பட்ட ஏட மூலளவு வந்து என்னன்னு சொல்லி எடுத்தோம். என் செறிவுன்னு சொன்னால் எண்ணின் கீழ் கனவளவு, மூலின் கீழ் கனவளவு. கனவளவு 100.00 தர 10^3. இங்கே கனவளவுகள் சமன்றனால ரெண்டுமே வெட்டுப்படும். ஆகவே நான் வீன்னு சொல்லி போடுறேன். அடுத்து ஏக்வஸ் சொல்யூஷன். நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட ஏட மூலளவு இவ்வளவு 1.25 தர 10^1 -n.
இவ்வளவு மூலின் கீழ் கனவளவு வந்து வி. ஆகவே வியும் வியும் கேன்சல் ஆக இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்னோட பெருமானத்தை துணியலாம். ஓகே, இது சுருக்கினா எண்ணுக்கான பெருமானம் 1.0 தர 10⁻1 மூலுன்னு சொல்லி வரும். இந்த சுருக்கினீங்கன்னா இதுதான் எண்ணுக்கான பெருமானம். ஆகவே சேதனப்படைக்குள்ள போன ஏட மூலளவு வந்து 1.0 தர 10⁻1. ஆகவே நீர்ப்படைக்குள்ள காணப்படுற ஏட மூலளவு தெரியும் சொன்னா இப்ப நீர்ப்படையில காணப்படுற ஏட செறிவை கணிப்போம். நீர்ப்படையில காணப்படுற ஏட செறிவு சமான் மூலின் கீழ் கனவளவு. இப்ப நீர்ப்படையில எஞ்சி காணப்படுற ஏட மூலளவு எவ்வளவு? 1.25 தர 10⁻1. அதுல இருந்து என்ன கழிக்கணும்? எண்ணுக்கான பெருமானத்தை கண்டுட்டோம். 1.0 தர 10⁻1 இவ்வளவு மூல் கீழ் நீர்ப்படையில ஏட செறிவை கணிக்கிறோம். ஆகவே நீர்ப்படையிட மொத்த கனவளவால பிரிக்கணும். நீர்ப்படையிட மொத்த கனவளவு 100.00 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். ஓகே, இதை சுருக்க 2.5 தர 10⁻1 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். இதுதான் நீர்ப்படையில எஞ்சி காணப்படுற அல்லது நீர்ப்படையில காணப்படுற ஆரம்ப ஏட செறிவு. ஓகே, ஏட செறிவு இனிஷியல் தாக்கத்துக்கு முன்னால, இந்த ஏடையும் பீடையும் தாக்கத்துக்கு முன்னால நீர்ப்படையில எஞ்சி காணப்படுற ஏட செறிவு. ஆகவே நான் இந்த இடத்துல இனிஷியல்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். ஓகே, இது வந்து இரண்டாவது பரிசோதனை. ஓகே, இதே மாதிரி மூன்றாவது பரிசோதனையும் கணிப்போம். மூன்றாவது பரிசோதனையில சேர்க்கப்பட்ட ஏட மொத்த மூலளவு இவ்வளவு. சேர்க்கப்பட்ட மொத்த ஏல கொஞ்சம் என்ன செய்யும்? ஆர்கானிக்குள்ள போக மீதி நீர்ப்படைக்குள்ள போகுது. ஓகே, ஆர்கானிக்குள்ள போனது என் டேஷ்ன்னு எடுப்போம். ஆகவே நீர்ப்படையில எஞ்சி காணப்பட்ட ஏட மூலளவு 6.25 தர 10⁻2 மைனஸ் என் டேஷ்ன்னு சொல்லி வரும். ஓகே, இவ்வளவு மூல் நீர்ப்படைக்குள்ள போகும். அடுத்தது நீர்ப்படையில காணப்படுற ஏட செறிவை கணிக்கிறதுக்கு முன்னால என் டேஷ்ல பெருமானத்தை கணிக்கணும். ஆகவே நான் திருப்பி ஒருக்கா கேடி சமன்பாட்டை அப்ளை பண்றேன். கேடி சமன் ஏட செறிவு ஆர்கானிக் ஓவர் ஏட செறிவு நீர்ப்படையில. ஓகே, இந்த பெருமானம் 4.0 சொல்லி தராங்க. ஆர்கானிக்குள்ள காணப்படுற ஏட செறிவு வந்து எவ்வளவு? என் டேஷின் கீழ் கனவளவு. நான் இந்த இடத்துல வீண் சொல்லி எடுக்கிறேன். காரணம் கனவளவுகள் ரெண்டுமே சமன் 50 50ன்றனால ரெண்டும் வெட்டுப்படும். ஆகவே வீண் எடுக்கிறேன். நீர்ப்படைக்குள்ள காணப்படுற ஏட மூலளவு எவ்வளவு? 6.25 தர 10⁻2 மைனஸ் என் டேஷ் இவ்வளவு மூலின் கீழ் கனவளவு வந்து வி. ஆகவே வியும் வியும் கேன்சல் ஆக என் டேஷ்ட பெருமானத்தை கணிக்கலாம். இது சுருக்கினீங்கன்னு சொன்னா என் டேஷ்ட பெருமானம் 5.0 தர 10⁻2 மூலுன்னு சொல்லி வரும். ஆகவே சேதனப்படைக்குள்ள காணப்படுற ஏட அளவு மூலளவு தெரியும். அதே மாதிரி நீர்ப்படைக்குள்ள காணப்படுற ஏட மூலளவும் தெரியும். ஆகவே அடுத்து நீர்ப்படையில ஏட செறிவை கணிப்போம். ஏ ஈக்குவல்ஸ் நீர்ப்படைக்குள்ள ஏட செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. நீர்ப்படைக்குள்ள காணப்படுற ஏட மூலளவு எவ்வளவு? 6.25 தர 10⁻2 மைனஸ் அதில் சேதனப்படைக்குள்ள போனது 5.0 தர 10⁻2. ஆகவே இவ்வளவு மூல் நீர்ப்படைக்குள்ள காணப்படும். ஓவர் நீர்ப்படையிட மொத்த கனவளவு 50.00 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். இதுக்குள்ள செறிவை கணிக்கிறீங்க. ஆகவே நீர்ப்படையிட மொத்த கனவளவால பிரிக்கும். இதை சுருக்க 2.5 தர 10⁻1 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி ஆன்சர் வரும். ஓகே, இதுதான் மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல நீர்ப்படைக்குள்ள காணப்படுற ஆரம்ப ஏட செறிவு. அதாவது பியுடனான தாக்கத்துக்கு முன்னால நீர்ப்படைக்குள்ள போன ஏட ஆரம்ப செறிவு. ஓகே, இரண்டாவது கேள்வி ஏ சார்பாக தாக்கத்தின் வரிசையை கணிக்க. மூன்றாவது கேள்வி பி சார்பாக தாக்கத்தின் வரிசையை கணிக்க. ஓகே, தாக்க வரிசையை கணிக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல தொகுதியில காணப்பட்ட ஏட ஆரம்ப செறிவு தெரியணும். அடுத்து தொகுதியில காணப்பட்ட பீட ஆரம்ப செறிவு தெரியணும். சேர்க்கப்பட்ட பீட ஆரம்ப மூலளவுகள் எங்களுக்கு தெரியும். மூலளவுகள் தெரியும். அடுத்தது கனவளவு தெரியும் சொன்னா பீட ஆரம்ப செறிவுகளை கணிக்கலாம். ஆகவே தாக்க வரிசையை காண்றதுக்கு முன்னால ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் பயன்படுத்தப்பட்ட பீட ஆரம்ப செறிவுகளை கணிச்சிட்டு வருவோம். ஓகே, முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல நீர்ப்படைக்குள்ள காணப்படுற பீட ஆரம்ப செறிவை கணிச்சிட்டு வருவோம். ஆரம்ப செறிவு சமன் சேர்க்கப்பட்ட ஆரம்ப மூலின் கீழ் தொகுதியில மொத்த கனவளவு. ஓகே, இங்க சேர்க்கப்பட்ட பீட ஆரம்ப மொத்த மூல் வந்து 1.0 தர 10⁻2 மூல்
அடுத்து நீர்ப்படையிட மொத்த கனவளவு வந்து 100.00 100.00 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். ஆகவே இதை சுருக்க 1.0 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். இது பீட ஆரம்ப செறிவு. ஆரம்ப செறிவுன்னு சொன்னால் ஏபிட தாக்கத்துக்கு முன்னால ஏபியுடன் அல்லது ஏயுடன் தாக்கம் புரியறதுக்கு முன்னால தொகுதியில காணப்பட்ட ஆரம்ப செறிவுகள். முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல பீட ஆரம்ப செறிவு வந்து 1.0 தர 10⁻⁴. இதே மாதிரி இரண்டாவது தொகுதியில பீட ஆரம்ப செறிவை கணிப்பான். பீட ஆரம்ப செறிவு நீர்ப்படையில மூலின் கீழ் கனவளவு சேர்க்கப்பட்ட மொத்த பியுமே நீர்ப்படைக்குள்ள போறனால இந்த 1.0 தர 10⁻² மூலுமே நீர்ப்படைக்குள்ள காணப்படும். இத்தான் மொத்த மூல். நீர்ப்படையிட மொத்த கனவளவு 100.0 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். ஆகவே முதலாவது வந்து அதே செறிவு தான் இந்த இடத்துலையும் வரப்போகுது. சுருக்கினீங்கன்னா 1.0 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3. இது இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல நீர்ப்படையில காணப்பட்ட பீட ஆரம்ப செறிவு. ஓகே, இதே மாதிரி மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் கணிச்சு கொள்ளுவோம். நீர்ப்படையில காணப்பட்ட பீட ஆரம்ப செறிவு வந்து மூலின் கீழ் கனவளவு சேர்க்கப்பட்ட பீட ஆரம்ப மூலளவு 1.0 தர 10⁻² மூல். நீர்ப்படையிட மொத்த கனவளவு வந்து இந்த இடத்துல 50.00. ஆகவே 50.00 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இதை சுருக்க 2.0 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். இது வந்து மூன்றாவது தொகுதியில நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட பீட ஆரம்ப செறிவு. முதலாவது கேள்வியில் பெறப்பட்ட அந்த செறிவு பெருமானங்களை ஏடையும் பீடையும் ஆரம்ப செறிவுகள், அதாவது ஏபீட தாக்கத்துக்கு முன்னால நீர்ப்படையில் காணப்பட்ட ஏடையும் பீடையும் ஆரம்ப செறிவுகளை வந்து நான் இந்த டேபிளில் குறிச்சிக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் கண்ட பெருமானங்கள். இங்கே ஆர் இனிஷியல்னு சொல்கிறது ஏக்கும் பிக்கும் இடையிலான தாக்கத்தில் தொடக்கத்தில் அளக்கப்பட்ட வீதம், அதாவது தொடக்க வீதம். இதுவும் 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் தரவில் தாராங்க, அதை நான் இந்த இடத்துல குறிச்சிக்கிறேன். அடுத்தது இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். ஏ சார்பாக தாக்கத்தின் வரிசையை கணிக்க. ஓகே, இது தான் தரப்பட்ட தாக்கம் XA + YB. அடுத்து ZC. இங்கே ஏயும் பியும் சியும் தான் தாக்கிகளும் விளைவுகளும். XYZன்னு சொல்கிறது சமப்படுத்தப்பட்ட தாக்கத்துக்கான பீசமான குணகங்கள். முதலாவது இந்த தாக்கத்துக்கான தாக்க வீத கோவையா எழுதிக்கொள்வோம். தாக்க வீத விதிப்படி தாக்க வீதத்துக்கான கோவை எப்படி எழுதுவீங்க? ஆர் தொடக்க வீதம் சமன் தாக்க வீத மாறிலி தாக்கி ஏட செறிவிட சிம்பிள் ஏண்டு எடுப்பான். சிம்பிள் ஏண்டு சொல்கிறது இங்கே தாக்கி ஏ சார்பான தாக்க வரிசை. அடுத்து பி தாக்கி பி அது சார்பான தாக்க வரிசையை சிம்பிள் பின்னு எடுப்பான். இங்கே சிம்பிள் ஏயையும் சிம்பிள் பியையும் தான் கணிக்கணும். ஓகே, இந்த டேபிளில் பெறப்பட்ட பெருமானங்களை வந்து நாங்கள் கீழே எழுதி கொள்ளுவோம். முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தொடக்க வீதம் ஆர் இனிஷியல் வந்து 1.20 தர 10⁻⁵ அலகு மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. இது சமன் தாக்க வீத மாறிலி ஏட செறிவு 1.0 தர 10⁻⁴ அலகு மோல் டெசிமீட்டர் -3. இதோட தாக்க வரிசை வந்து சிம்பிள் ஏ. முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல பீட செறிவு 1.0 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3. இதில் தாக்க வரிசை வந்து சிம்பிள் பி. இங்கே பீசமான குணகங்களை டிரெக்டாக என்ன செய்யலாம்? தாக்க வரிசைகளாக பயன்படுத்தலாம். பீசமான குணகங்கள்னு சொல்கிறது இந்த குறித்த தாக்கம் சமப்படுத்திய பின்னால் அதில் பீசமான குணகங்கள். இங்கே சிம்பிள் ஏ சிம்பிள் பின்னு சொல்கிறது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில் பங்கு பெற்ற ஏகமா பீட பீசமான குணகங்கள். உண்மை இந்த தாக்கம் ஒரு படி தாக்கமாக இருந்தால் சிம்பிள் எக்ஸும் சிம்பிள் ஒய்யும் வந்து தாக்க வரிசைகளாக இருக்கும். ஆனால் இது பலபடி தாக்கமாக காணப்பட்ட நேரத்தில் அந்த பலபடி தாக்கத்தில் தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில், அதாவது மிக மெதுவான படியில் பங்கு பெற்ற ஏகமா பீட பீசமான குணகங்கள் தான் உண்மையாக தாக்க வரிசைகளாக எழுதப்படும். ஓகே, இது வந்து முதலாவது சமன்பாடு. இதே மாதிரி இரண்டாவது மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்களுக்கும் இந்த சமன்பாட்டை எழுதி கொள்ளுவான். இங்கே தாக்க வீத மாறிலி வந்து 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் ஒரே பெருமானம் வரும். காரணம் வந்து ஒரு குறித்த வெப்பநிலையில் மாறா வெப்பநிலையில் இந்த 3 பரிசோதனைகளும் நடாத்தப்பட்டனால தாக்க வீத மாறிலி வந்து மாறாது.
ஓகே, முதலாவது தாக்கி ஏ சார்பான தாக்க வரிசை சிம்பிள் ஏ துணிறதுக்காக இரண்டாவது சமன்பாட்டை நான் முதலாவது சமன்பாட்டால் பிரிக்கிறேன். ஆகவே இந்த பிக்கான இரண்டு பெருமானங்களும் கேன்சல் ஆக ஏட பெருமானத்தை ஈஸியாக கணிக்கலாம். ஆகவே தாக்கி ஏ சார்பான தாக்க வரிசை சிம்பிள் ஏ துணிறதுக்காக இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் பிரிக்கிறேன். 7.50 தர 10/5 கீழ் 1.20 தர 10/5 அலகுகள் வெட்டுப்படும் சமன் கேயும் கேயும் வெட்டுப்பட 2.5 தர 10/1 கீழ் 1.0 தர 10/1 முழுவதன் சிம்பிள் ஏன்னு சொல்லி வரும். பி டேர்ம்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகும். ஓகே, இந்த இடத்துல 10/5 10/5 10/1 10/1 கேன்சல் ஆக 2.5 ஏஆம் அடுக்கு சமன் 6.25 சொல்லி வரும். ஓகே, 2.5 வர்க்கம் தான் 6.25 2.5 தர 2.5 தான் 6.25க்கு சமன். ஆகவே ஏட பெருமானம் 2க்கு சமன். இதுதான் தாக்கி ஏ சார்பான தாக்க வரிசை. ஓகே, அடுத்து இதே மாதிரி தாக்கி பி சார்பான தாக்க வரிசை சிம்பிள் பியை துணிறதுக்காக மூன்றாவது சமன்பாட்டை நான் இரண்டாவது சமன்பாட்டால் பிரிக்கிறேன். ஓகே, மூன்றாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால் பிரிக்கிற நேரம் சிம்பிள் கேயும் ஏ சார்பான இந்த இரண்டு டேர்ம்ஸும் கேன்சல் ஆகும். ஆகவே பியை ஈஸியாக துணியலாம். ஆகவே 1.50 தர 10/3 அலகுகள் கேன்சல் ஆக 7.50 தர 10/5 இது சமன் கே ரெண்டும் வெட்டுப்பட 2.0 தர 10/1 கீழ் 1.0 தர 10/1 இதுட சிம்பிள் பி. ஓகே, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 2 பிஆம் அடுக்கு 20க்கு சமன்னு சொல்லி வரும். ஓகே, 2 டிரெக்டாக ஒரு வர்க்கம் 20க்கு சமன் இல்லை. ஆகவே இதை ஈஸியாக சுருக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். ஆகவே log 10 20 சமன் இங்கால log 10 2 பிஆம் அடுக்கு. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக சிம்பிள் பியை நான் முன்னால் கொண்டு வரேன். ஆகவே log 10 20 சமன் சிம்பிள் பி இன்ட்டு log 10 2. ஓகே, இதை சுருக்கினீங்கண்டா log 10 20 1.301 0க்கு சமன் ஆயிக்கும். சிம்பிள் பி இன்ட்டு log 10 2 0.301 0. ஓகே, ஆகவே இதை சுருக்க பீட பெருமானம் 4.322 சொல்லி வரும். ஆகவே இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ 4க்கு சமன். ஆகவே பீட பெருமானம் 4. தாக்கி பி சார்பான தாக்க வரிசை 4. ஓகே, அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி, தாக்கத்தின் வீத மாறிலியை கணிக்க, அதாவது சிம்பிள் கே கணிக்கணும். இந்த தரப்பட்ட 3 சமன்பாடுகளில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் ஏ பி ஆகியவற்றோட பெருமானங்களை பிரதியிட்டு சிம்பிள் கேக்கான பெருமானத்தை கணிக்கலாம். ஓகே, நான் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டேன். தாக்க வீத மாறிலி சிம்பிள் கே தொடக்க வீதம் ஆர் இனிஷியலின் கீழ் ஏட ஆரம்ப செறிவு ஏ இனிஷியல் வர்க்கம் இன்ட்டு பீட ஆரம்ப செறிவு பி இனிஷியல் 4ஆம் அடுக்கு இதுக்கு சமன். ஆகவே சிம்பிள் கே சமன் முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடக்க வீதம் 1.20 தர 10/5 அலகு மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 ஓவர் முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏட ஆரம்ப செறிவு 1.0 தர 10/1 அலகு மோல் பர் டெசிமீட்டர் கணம் இதுட 2 இதுட வர்க்கம் இன்ட்டு பீட ஆரம்ப செறிவு 1.0 தர 10/1 அலகு மோல் பர் டெசிமீட்டர் கணம் மோல் டெசிமீட்டர் -3 இதுட 4ஆம் அடுக்கு. ஓகே, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 1.2 தர 10/1 அலகு எப்படி வரும்? அலகு மோல் -5 டெசிமீட்டர் 15 செகண்ட் -1. ஓகே, இதுதான் கேக்கான பெருமானம். ஐந்தாவது கேள்வி, மேலே பரிசோதனை 3இல் ஏ சேர்க்கப்பட்டு சமநிலை அடைவதற்கு விடப்பட்ட பின்னர் சேதனாவத்தையிலிருந்து 10 சென்டிமீட்டர் கனம் கனவளவை அகற்றினால் தாக்கத்தின் தொடக்க வீதம் பற்றி யாது கூற முடியும்? விடைக்கான காரணத்தை அல்லது காரணங்களை தருக. ஓகே, பரிசோதனை 3. ஓகே, இதுதான் பரிசோதனை 3. இதில் சமநிலை அடைய விடப்பட்டதுக்கு பின்னால் ஏட
சேதனப்படையில இருந்து 10 சென்டிமீட்டர் கனத்தை அகற்றினால் என்ன நடக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுல சேதனப்படையில இருந்து 10 சென்டிமீட்டர் கனத்தை அகற்றனால மூல் குறையுமே தவிர ஏட செறிவு வந்து ஆர்கானிக் படையில செறிவு என்ன செய்ய போறதில்ல, மாற போறதில்ல. கனவளவு குறையும் மூலம் அதுக்கேற்றாற் போல குறைந்து கொள்ளும். ஆனால் செறிவு மாற்றப்படுறது இல்லை. செறிவு மாற இல்லைன்னு சொன்னா கட்டாயம் சமநிலை என்ன செய்யப்படாது, குழப்பப்படாது. செறிவு, வெப்பநிலை போன்ற வெளிக்காரணிகள் மாற்றப்பட்ட நேரம் தான் சமநிலை என்ன செய்யும், குழப்பப்படும். இங்க ஏட செறிவு வந்து மாறாத வரைக்கும் சமநிலை என்ன செய்யாது, குழம்பாது. ஆகவே நீர்ப்படையில காணப்பட்ட ஏட செறிவும் மாறாது. ஆகவே தொடக்க வீதம் வந்து மாறாது. ஓகே, இதுதான் ஆன்சர்.